வெல்கம் டு சுகுணா ட்ரெடிஷ்னல் கிச்சன். நம்ம ஒரு மல்லி சட்னி செய்ய போறோம். 10 நிமிஷத்துல மல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க. கடாயில எண்ணெய் ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான பொருள்கள் 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், ஒரு 7 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் புளி. இவ்வளவுதான் இதுக்கு தேவையானது. இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த மல்லி சட்னி வந்து குழந்தைகளுக்கு கிரீன் கலர்ல இருக்கிறாக்கண்டு நம்ம கிரீன் கலர் சட்னின்னு சொல்லுது. அந்த கலர்ஃபுல்லா இருக்கிறாக்கண்டுவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, தேங்காய் வதங்கிருச்சு. இப்ப இந்த மல்லியை நம்ம போடுறோம். இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த சட்னி இப்ப நம்ம வைக்கிறோம். இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும். மல்லி போட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்கக்கூடாது. சும்மா 2 பெரட்டிட்டு ஆற விட வேண்டியதுதான். அப்பதான் அந்த கலர் நல்ல கிரீன் கலர் கிடைக்கும். நம்ம சாப்பிட்றப்ப இந்த மல்லி சட்னி அவ்வளவு நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம அடுப்பு அமர்த்தியாச்சு. சும்மா அந்த சூட்டில் தான் இப்ப நான் வதக்கிட்டு இருக்கேன். நாங்கள் அவ்வளவுதான், ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ஆறினோம்னா அரைச்சிட்டு ஒரு தாளிச்சிட வேண்டியதுதான். ஜாருக்கு மாற்றியாச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்ப தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு அரைச்சிட வேண்டியதுதான். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி, நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா மல்லி சட்னி ரெடி. இப்போ பாருங்க, இந்த அளவு வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சாச்சு. கடாய் சூடானதும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சோம்னா இந்த சட்னிக்கு நல்லா. குழந்தைய காரமாக இருக்குன்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தோம்னா குழந்தைய சாப்பிடுவாங்க. இப்போ இது தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இந்தாங்க, கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போட்டாச்சு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஒரு 10 ரூபா மல்லிக்கட்டு வாங்கி நம்ம சட்னி ஈஸியாக வச்சிடலாம். இந்த சட்னி இது நீங்கள் தோசை இட்லிக்கும் தொட்டு சாப்பிடுங்க. நாங்கள் அவ்வளோதான், வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போடுறோம். நல்லா நம்ம தாளிச்சுட்டோம். எப்போவுமே வரமிளகா வந்து கொஞ்சம் நல்லா கருப்பாக வறுத்துட்டு இந்த வரமிளகாவை எடுத்து நம்ம சாப்பிட்றப்ப இங்கே பாருங்க, இப்படி அமுக்கி சாப்பிட்டா அதுக்குள்ளே இருந்து எண்ணெய் வரும். அந்த இதுவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம். எப்போவுமே வரமிளகா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரமிளகா கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. மல்லி சட்னி ரெடி. வாங்க இட்லி சாப்பிடலாம். 10 நிமிஷத்துல வந்து நம்ம ஒரு மல்லி சட்னி ரெடி பண்ணிட்டோம். இது குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.